கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. ஹோலி டேபர்னக்கல் சபையார் யாவருக்கும் ஷாலோம். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த லாக்டவுன் பீரியட்லையும் கூட உங்களை சந்திக்க முடியுமான்ட்டு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஆன்லைனில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்குறீங்க, ஆனால் என்னால் உங்களை அதை பார்க்க முடியல. ஆனால் கர்த்தர் ஏற்ற வேளையில் நம்ம யாவரையும் சந்திப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளில் நம்ம செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம் 2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இதோ கேருபீன்கள் அண்டையில் 4 சக்கரங்கள் இருக்க கண்டேன். ஒவ்வொரு கேருபின் அண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது. சக்கரங்களின் தோற்றம் படிகை பச்சை வர்ணம் போல் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது. சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம சக்கரத்துக்குள் சக்கரம் என்கிற அந்த தலைப்புல நம்ம என்ன செய்ய போறோம், செய்திகளை தியானிக்க போறோம். சோ நிச்சயமா கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த சக்கரத்துக்குள் சக்கரம் என்கிற இந்த தலைப்பு, இது நம்மளுடைய வாழ்க்கையை இன்னைக்கு மாற்றக்கூடியதா இருக்கும். நம்ம அதுக்கு முன்பதாக இந்த வசனத்துக்காக கர்த்தரிடத்தில் நம்ம செபிக்கலாம். கர்த்தர்ட்ட கேட்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை தருவாராக. நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, வாசிக்கப்பட்ட இந்த வசனத்துல இருந்து நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய அருமை பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். அவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதித்தாங்க. எந்த பலவீனம் பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இன்றைக்கு நீங்க அவங்களோடு பேசுங்க தகப்பனே. இதை கேட்கிற உள்ளம் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதி தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவைகள் 4க்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது. சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது. சக்கரம் இருக்கிறது போல காணப்பட்டது. சக்கரத்துக்குள்ள அது நடுவுல ஒரு சக்கரம் இருக்கிறது போல காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சக்கரத்துக்குள் சக்கரம், இந்த தூதர்களுடைய தோற்றத்தை பார்க்கும்போது இந்த 4 ஜீவன்கள், இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 4 தூதர்கள், 4 ஜீவன்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. இதே 4 ஜீவன்கள் நீங்க வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல நீங்க பார்க்கலாம். இந்த 4 ஜீவன் அருகிலும் ஒவ்வொரு சக்கரம் இருக்குதான். அதனுடைய தோற்றம் ஒரே மாதிரி இருக்குது. அந்த சக்கரத்தை பார்க்க, அந்த தோற்றத்தை பார்க்கும்போது சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம் இருக்கிறது போல என்ன செய்தான் காணப்படுது. பாருங்க, சக்கரம்னு சொல்லி எடுக்கும் போது, இப்ப நம்ம சக்கரம்னு சொன்னா பலவிதமான சக்கரத்தை நம்ம எடுக்கலாம். ஆனா நான் ரதங்கள்ல இருக்கிற அந்த சக்கரத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் விவரித்து காமிக்க விரும்புறேன். இந்த ரதங்கள்ல சக்கரத்தை பண்ணும்போது அதுல செக்ஷன் இருக்கும். அப்படி இந்த மாட்டு வண்டி இருக்குது. இந்த மாட்டு வண்டி நீங்க பார்த்தாலே போதும். பழைய மாட்டு வண்டி, இப்போ உள்ள மாட்டு வண்டியிலாம் டயரை வச்சிருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் இப்போ அதை அதை அப்படிதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனா பழைய வண்டிகளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டியில இந்த டயருக்குள்ளது இருக்காது. ஆனா கட்டையினால அதை செஞ்சிருப்பாங்க. அந்த கட்டையினால செக்ஷன் வைஸா அதை அடுக்கி அதை சர்க்கிள் கொண்டு வந்த உடனே அப்படியே வண்டியில மாட்டிட மாட்டாங்க. இது சக்கரம் தான். சக்கரத்தை உருவாக்கியாச்சு. ஆனா சக்கரம் இப்ப அந்த வண்டியில சரியாக செயல்படுவதற்கு இந்த சக்கரத்துக்கு மேல ஒரு சக்கரத்தை என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அந்த சக்கரம் எதனால வைப்பாங்க அப்படின்னா, கட்டையினால் அடிக்க மாட்டாங்க. ஆனா இரும்ப வச்சு என்ன செய்வாங்க, அந்த வளையத்தை கொடுப்பாங்க. சக்கரத்துக்கு மேல இன்னொரு சக்கரம் என்ன செய்யும் வரும். அந்த சக்கரம் எப்படி வரும் அப்படின்னா, அது இரும்புனால செய்யப்பட்டிருக்கிறோம். நல்லா இரும்ப தீயில காய்ப்பாங்க.
நல்ல இரும்பு செவ்வேறு இருக்கும்போது அதை அந்த சக்கரத்து மேல வச்சு நல்லா அடிப்பாங்க. அடிச்சு அந்த சக்கரத்தின் வளைவுக்கு அந்த அந்த வட்டத்தை போல இதை கொண்டு வந்து அதை கரெக்டா ஃபிட் பண்ண பிறகு அதுக்கு பிறகு அந்த டெம்பரேச்சர் குறைப்பாங்க. குறைக்கும் போது அந்த இரும்பு என்ன செய்யும்னா அது இருக்கும்போது அந்த அந்த சக்கரம், அதாவது அந்த வீல் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, அந்த வீல் செக்ஷன் வைஸா கட்டையில செய்த அந்த வீல் அது இன்னும் பலப்படும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். சோ இதுதான் சக்கரத்துக்கு உள்ள என்ன இருக்குது, ஒரு சக்கரம் இருக்குது. பாருங்க, இந்த சக்கரத்தை பற்றி நம்ம பார்க்கிறதுக்கு இந்த 4 தூதர்கள், இந்த 4 தூதர்கள் பக்கத்துல ஒவ்வொரு சக்கரம் வைக்கப்பட்டிருக்குது. அந்த சக்கரம் எப்படி தோற்றம் அளிக்குது அப்படின்னா, சக்கரத்துக்குள்ள எப்படி இருக்குதா, சக்கரம் இருக்கிறது போல என்ன செய்து இருக்குது. இன்னைக்கு அதே போல நீங்களும் ஒரு சக்கரம் தான். இன்னைக்கு நம்மளும் சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம் இருக்கிறது மாதிரி நம்ம காணப்படணும். பாருங்க, இதுக்கு நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். எப்படி நம்ம சக்கரத்துக்குள் சக்கரமா மாறுறது, நம்மளும் இப்படிப்பட்ட சக்கரத்துக்குள் சக்கரமா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சில உதாரணம் வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணத்தோடு நான் உங்ககிட்ட சொல்லி கொடுக்க விரும்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை தியானிச்சுட்டு இருக்கும் போது கர்த்தர்ட்ட நம்ம கேட்கக்கூடியது, கர்த்தாவே என்னையும் இதே போல என்னை மாற்றுங்கப்பா, என்ன அந்த சக்கரத்துக்குள்ள சக்கரம் போல என்னை மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் அதே போல மாற்றுவார். இதை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம தேசிய கொடியிலையும் அந்த சக்கரத்தை தான் என்ன செஞ்சிருக்குது, போட்டிருக்கு. ஒருவேளை இது வேதத்தோடு சம்பந்தப்பட்டதா என்னன்னு தெரியல. எந்த காரியம் இந்த உலகத்தில் நடந்தாலும் அது தேவனுடைய அனுமதி இல்லாம எந்த காரியம் என்ன செய்யாது, நடக்காது. பாருங்க, இந்த சக்கரத்துக்குள் சக்கரத்தை பற்றி நம்ம உதாரணங்களை என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். முதலாவது உதாரணம் நான் எடுக்கக்கூடியது இஸ்ரவேல் ஜனங்களை நான் என்ன செய்ய போறேன், எடுக்க போறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க எகிப்து தேசத்தை விட்டு அவங்க கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பி வரும்போது சிவந்த சமுத்திரத்தை தாண்டுறாங்க, அநேக ராஜ்யங்கள் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா இவங்களை வழி நடத்திட்டு வந்தது யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் அவங்களை வழி நடத்துறார். அவங்களுக்கு முன்பதாக தேவன் மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினாலும் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். இப்படி முன்னாடி போயிட்டு இருக்கும் போது அதுக்கு பின்னாடி மோசஸ் தீர்க்கதரிசி மோசஸ் அதை பின்பற்றி நடந்து கொண்டு போறார். அதுக்கு பின்னால்தான் பிரஜைகள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அணி எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. சோ இவங்களுடைய பிரயாணத்துல முதல்ல தேவன் போயிறார், அதுக்கு பிறகு தீர்க்கதரிசி, அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்க. கர்த்தர் இவங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தின் பக்கத்துல நிற்கும் போதுதான் அந்த மேக ஸ்தம்பத்தினுடைய அருமை அவங்க பார்த்தாங்க. பார்வோனுடைய சேனை மீண்டும் அவங்களை பிடிக்க வரும்போது அங்க அவங்க பார்த்த காட்சி, மேக ஸ்தம்பம் அவங்களுக்கு அந்த பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவாக நின்றது. ஒரு பக்கம் இருட்ட கொடுத்தது, ஒரு பக்கம் வெளிச்சத்தை கொடுத்தது. இது நம்ம வேதத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். எத்தனையோ தடவை இது நம்ம செய்தியில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் வழி நடத்தி கொண்டே வந்துகிட்டு இருக்கிறார். மேக ஸ்தம்பம் தான் அவங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்குது. மோசஸ் வழி நடத்தல. மோசே ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினார். அவங்களை வழி நடத்துவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினார். ஆனா வழி நடத்துவது யார் அப்படின்னா கர்த்தரே அவங்களை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். இப்படி வழி நடத்தும் போது ஒரு சம்பவம் நடக்குது. இதுதான் சக்கரத்துக்குள் சக்கரம் போல என்ன செய்யணும், காணப்படணும். பாருங்க, அதுல ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 1:20. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்திற்கும் அவைகள் போயின, அந்த சக்கரங்கள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. இன்னும் வாசிப்போம். அவைகள் செல்லும் போது
எவைகள் செல்லும் போது, இந்த ஆவி செல்லும் போது இவைகளும் சென்றன. இந்த சக்கரமும் போச்சு. ஆவி போகும்போது சக்கரமும் போகுது. ஆவி செல்லும் போது இவைகளும் போயின. அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன. ஆவி நிக்கும் போது இவைகளும் என்ன செஞ்சுட்டா? சக்கரமும் நின்னுட்டு. அந்த ஆவி போகும்போது இதுவும் போச்சு. ஆவி நின்ன உடனே சக்கரமும் என்ன செஞ்சுட்டு? நின்று போச்சு. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது, இந்த ஆவிகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. சக்கரங்களும் அவர் அருகில் என்ன செஞ்சுட்டு? எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. இப்போ இந்த சக்கரத்துக்குள்ள தேவனுடைய ஆவி புகுந்தது. புகுந்த பிறகு ஆவி எங்க போக வேண்டும் என்று இருக்குதோ அங்க இந்த சக்கரங்கள் போச்சது. அது ஆவி நின்றுட்டாருன்னா சக்கரமும் என்ன செஞ்சிடும்? நின்றோம். ஆவி எழுந்தரும் போது சக்கரங்களும் என்ன செய்ததா? எழுந்தருளின. இதுதான் சக்கரத்துக்குள் சக்கரம். சக்கரத்துக்குள் ஒரு சக்கரம். இன்னைக்கு இப்படிதான் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு இணைப்பு என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்க சக்கரம் தான், ஆனா அந்த சக்கரத்துக்குள்ள என்ன செஞ்சிருங்க? போயிருங்க. அப்பதான் அவர் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அங்க நீங்க போக முடியும். அவர் நின்னா நீங்களும் நின்றுவீங்க. அவர் எழுந்தருளி போகும்போது நீங்களும் எழுந்தருளி போவீங்க. பாருங்க, சக்கரத்துக்குள் சக்கரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சக்கரம் போல இருந்தாங்க. எதுக்குள்ள இருந்தாங்க? சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம். பெரிய சக்கரம் யாரு? யெகோஷுவா தான் பெரிய சக்கரம். அந்த சக்கரத்துக்குள்ள இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவைகள் போகும்போது, அதாவது மேகஸ்தம்பம் முன்னாடி நடந்து போகும்போது இவங்களும் நடந்து போவாங்க. மேகஸ்தம்பம் நின்னுட்டுனா இவங்களும் நின்றுவாங்க. பாருங்க, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை அதுக்கு ஆதாரமா. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 21, 22 ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் இருந்தது. விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது, அந்த மேக ஸ்தம்பம் உயிர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். உடனே பிரயாணம். மேகஸ்தம்பம் எழும்பிட்டுனா இவங்க என்ன செய்யணும்? பிரயாணப்படணும். வாசிப்போம். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். அவங்க பிரயாணப்படுவாங்க. இதுதான் அவங்களுடைய செய்யக்கூடிய ஒரு காரியம். மேகம் முன்னாடி போகும்போது இவங்க பிரயாணம் பண்ண தொடங்கிடுவாங்க. இதுதான் சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம். இன்னைக்கு உங்களை வழி நடத்துகிறது யார்? நீங்க கர்த்தரை வழி நடத்துற மாதிரி இருக்க கூடாது. ஜெபிக்கும் போது கர்த்தாவை இதை செய்யும், கர்த்தாவை அதை செய்யும். ஆனா நம்ம அவருடைய சித்தத்தை செய்ய மறந்துடுறோம். கர்த்தர் சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரமா இருக்கணும். நம்ம அந்த பெரிய சக்கரத்துக்குள்ள போய் இருக்கணும். பெரிய சக்கரம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. ஆனா அவர் பெருகணும், நம்ம சிறுகணும். அந்த பெரிய சக்கரத்துக்குள்ள நம்ம சின்ன சக்கரமா இருக்கணும். இங்க மேகஸ்தம்பம் எழும்பும் போது அவங்க பிரயாணத்தை தொடங்கினாங்க. மேகஸ்தம்பம் அமர்ந்து சாயங்கால நேரம் அமர்ந்துரும். விடியற் காலம் எழும்பும் போது எல்லாரும் பிரயாணம் பண்ண தொடங்கிடுவாங்க. இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு. அதுல 22ஆம் வசனத்தின் வாசிக்க கேட்கலாம். மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். சில நேரம் மேகஸ்தம்பம் கூடாரத்தின் மேல 2 நாள் தங்கி இருக்கும். அந்த 2 நாளும் பிரயாணம் பண்ண மாட்டாங்க. சில நாள் 1 மாசம் அளவு கர்த்தருடைய மேகம் அங்கேயே தங்கி இருக்கும். அது வரைக்கும் இவங்க பிரயாணம் பண்ணக்கூடாது. சில தடவை 1 வருஷம் வரைக்கும் அங்க மேகஸ்தம்பம் அங்க கூடாரத்தின் மேல இருக்கும். 1 வருஷம் வரைக்கும் அவங்க பிரயாணம் பண்ண மாட்டாங்க. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை கடித்த வழி நடத்திக்கிட்டே இருந்தார். 2 நாள் ஆயிடுச்சுன்னா மேகஸ்தம்பம் திடீர்னு அதை எழுந்தருளி போகும்போது உடனே எல்லாரும் இப்படி வீடு இந்த செங்கல் மண்ணை வச்சு செங்கல் வச்சு கட்ட மாட்டாங்க. கூடாரம் தான். மேகஸ்தம்பம் எழும்போது உடனடிய கூடாரத்தை பிரிச்சு உடனே கரெக்ட் பண்ணி அதை ஒரு மாட்டு வண்டியில இதுல போட்டு அவங்களுடைய பிரயாணத்தை அவங்க தொடங்குவாங்க. இப்படிதான் அவங்களுடைய பிரயாணம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சக்கரத்துக்குள் சக்கரம் போல இஸ்ரவேல் ஜனங்கள் சுழண்டு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க.
பெரிய சக்கரம், அதாவது மேக ஸ்தம்பம் எழுந்தருளி போகும்போது இவங்களும் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கிடுவாங்க. இப்படி அவங்க செய்து கொண்டிருந்ததுனால அவங்களால கானான் தேசத்துக்குள்ள போக முடிஞ்சது. இன்னைக்கு இதே போல நம்மளும் சக்கரத்துக்குள் சக்கரம் போல இருக்கணும். ஆவியானவர் எழுந்தருளும் போது நம்ம எழுந்தருளும். ஆவியானவர் எங்க போ சொல்றாரோ அங்க போங்க. அவர் அமைதியா இருக்காரா, நீங்க பேசாம இருங்க, எதுவுமே பேச வேண்டாம். கர்த்தர் பாருங்க, வேதம் சொல்லுது ரோமர் 8ஆம் அதிகாரம் அதுல 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவங்க தான் தேவனுடைய புத்திரர்கள். அவங்க தான் சக்கரத்துக்குள் சக்கரம் போன்ற ஒரு காட்சி. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர்கள். அப்போ தேவனுடைய புத்திரர்கள் எப்படி இருப்பாங்க? ஆவியானவரால் வழி நடத்தப்படுவாங்க. அதுதான் சக்கரத்துக்குள் சக்கரம். இன்னைக்கு நம்ம எப்படி வழி நடத்தப்படுகிறோம்? ஒரு மனிதனுடைய வழிநடத்தல நம்ம இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய யோசனையில நம்ம இருக்கக்கூடாது. யாராவது நம்மளுக்கு ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா? கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்திருங்க. அவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஏன் அப்படின்னா அவங்க தான் சக்கரத்துக்குள் ஒரு சக்கரம். சக்கரத்துக்குள் ஒரு சக்கரம். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நல்ல உதாரணம். எகிப்தை விட்டு கிளம்பின பிறகு அவங்களுடைய யோசனையின்படி அவங்க எங்கேயும் போய் தங்க முடியாது. மேகஸ்தம்பம் எவ்வளவு நாள் அந்த கூடாரத்தின் மேல் தங்கி இருக்குமோ அவ்வளவு நாள் தான் அவங்க அந்த இடத்துல இருக்க முடியும். 2 நாள் இருக்கும், 1 மாதம் இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நான் நாளைக்கு இந்த இருந்து எழுந்திச்சு போறேன்னு சொல்லி யார்ட்டி சொல்ல மாட்டார். இன்னும் 2 நாள் இங்கதான் இருக்கணும்னு சொல்லி சொல்ல மாட்டார். பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில எந்திப்பாங்க, எந்திரிச்ச உடனே மேகஸ்தம்பத்தை பார்ப்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே அவங்களுடைய பார்வை மேகஸ்தம்பத்து மேலதான் இருக்கும். காலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில அவர் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபை நம்மளுக்கு இருக்கணும். இந்த மேக ஸ்தம்பத்தை காலையில எந்திரிச்ச உடனே, ஏன்னா இந்த பிரயாணம் காலையில தான் இருக்கும், நைட்ல பிரயாணம் இல்ல. வேதம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது. சாயங்கால நேரம் மேகஸ்தம்பம் அமைதியா இருக்கும். ஆனா பகல்ல மேகஸ்தம்பம் எழுந்து போகும்போது இவங்க எல்லாம் பிரயாணப்பட ஆரம்பிச்சிருவாங்க. யார்கிட்டையும் கத்து சொல்ல மாட்டார் நான் இப்ப கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லி. மோசஸ்க்கே தெரியாது. தீர்க்கதரிசி மோசஸ் முகமுகமா பேசுகிற மோசஸ்க்கே தெரியாது. அவர் எழுந்தள்ளி போகும்போது எப்பவும் அவர் கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக இருப்பாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தள்ளி போகும்போது இவங்களும் எழுந்தள்ளி போவாங்க. இதுதான் சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இன்னைக்கு நம்மளுக்கு வேணும். பாருங்க, இதுதான் முதல் உதாரணம் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்திருக்கிறேன். 2வது உதாரணத்தை நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்கலாம். இந்த சக்கரத்துக்குள் சக்கரம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு ரதத்துல இருக்கிற சக்கரத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல இரும்பு கோட்டிங் இருக்கும். வண்டி ஓடிட்டு இருக்கும் போது இரும்பு கோட்டிங் போயிட்டு வைங்க, சக்கரம் அவ்வளவுதான். சக்கரம் உடைஞ்சு போயிரும், அந்த வண்டி அதுக்கு ஓடாது. அதே போல நீங்க சக்கரத்துக்குள் சக்கரமா இல்லாம இருந்தீங்கன்னா, உங்க மேல தேவ ஆவியானவருடைய கோட்டிங் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த சக்கரம் ஓடாது, அது உடைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அந்த சக்கரத்துக்குள்ள நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அது கரெக்டா ரவுண்டா கொண்டு வர்றதுக்கு பல செக்ஷன், பல அந்த என்ன சொல்லுவாங்க, உள்ள அந்த சக்கரத்துக்குள்ள அதை பிடிச்சு வைக்கிறதுக்கு அந்த கம்புகளை வச்சிருப்பாங்க. எல்லாம் இருக்க பிடிச்சு வைக்கிறது தான் அந்த இரும்பு வளையும். அது விட்டு போச்சுன்னு வைங்க, 2ம் ஜாயின் ஆகி இருக்கணும். அது மட்டும் போயிட்டு வெளியே போயிட்டுனா அதுக்கு பிறகு உள்ள இருக்கிற சக்கரத்துக்கு ஒரு வேல்யூ இல்லை, உடஞ்சு போயிரும் சுக்குநூறா. அது யாரும் வாங்கவும் மாட்டாங்க. சக்கரங்கிறது மேல அந்த இரும்பு கோட்டிங் இல்லாம யாருமே வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம சக்கரத்துக்குள் சக்கரம் போல காணப்படணும், ஒரு அக்கினியின் அபிஷேகத்தோட காணப்படணும்.
பாருங்க, இந்த முதல் உதாரணத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த சக்கரமாக தேவ ஆவியானவர் எப்படி அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்க. இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கீல்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இப்போ எலியாவும் எலிசாவும் எங்க இருந்து புறப்பட்டு போறாங்களா? கீல்கால் அப்படிங்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு போறாங்க. கீல்கால் அர்த்தம் என்ன தெரியுமா? சுழண்டு செல்லும் சக்கரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கீல்கால் அப்படின்னா எபிரேய மொழியில கீல்கால் அப்படின்னா சுழண்டு போகும் சக்கரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எந்த சக்கரம்? எத்தனை சக்கரம் ஓடிட்டு இருக்குது? எலியா ஒரு சக்கரம், எலிஷா ஒரு சக்கரம். எலியாவும் எலிஷாவும் சக்கரத்துக்குள் சக்கரம் போல பிணைக்கப்பட்டிருந்தாங்க. எலியாவும் எலிஷாவும் கீல்கால்ல இருந்து தொடங்குறாங்க. கீல்கால் அப்படின்னா சுழண்டு செல்லும் சக்கரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு சபையின் விசுவாசியும் சபையின் போதகரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சக்கரத்துக்குள் சக்கரம் போல இருக்கணும். சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா போதகருக்கே ஆலோசனை போகும். அதுக்கு அர்த்தம் என்ன? போதகர் சுருங்கிடுவாரு, விசுவாசிகள் விசுவாசிகள் தான் நடத்துற மாதிரி இருக்கும். போதகர் அமைதியா இருப்பாங்க, செக்ரட்டரி தான் நடத்துற மாதிரி இருக்கும். அங்க போதகருக்கு வேலையே இருக்காது. ஆனா இங்க எலியாவும் எலிஷாவும் நீங்க பார்க்கும்போது முதல் சக்கரம் வந்து எலிஷா, சக்கரத்துக்கு மேல இருக்கிற இன்னொரு சக்கரம் வந்து எலியா. அப்படிதான் ஒரு போதகரும் விசுவாசிகளும் காணப்படணும். விசுவாசிகளை கவர் பண்றது யாரு? ஒரு போதகர் என்ன செய்யறா? கவர் பண்றார். அதான் சக்கரத்துக்குள் சக்கரம். போதகர் அங்க மேல இருக்கிற கவரிங் உடைஞ்சு போச்சுன்னா உள்ள இருக்கிற சக்கரம் சுக்குநூறுல உடைஞ்சு போயிடும். பிசாசு உடைச்சு போட்டுருவான். எப்பவும் அந்த போர்வைக்குள்ளே இருக்க நீங்க பார்க்கணும். அந்த அபிஷேகத்திலே இருக்க நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சக்கரத்துக்குள் ஒரு சக்கரம். எலியாவும் எலிஷாவும் சக்கரத்துக்குள் சக்கரம் போல பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்க இருந்து கிளம்புனாங்களா? கீல்கால். பாருங்க, பேரும் எவ்வளவு சரியாக இருக்கு பாருங்க. கீல்கால் அப்படின்னா சுழண்டு செல்லும் சக்கரம். இங்க ஒரு சக்கரம் சுழண்டு போயிட்டு இருக்குது. ஆனா இது சும்மா சாதாரணமா போல சுழண்டு போக முடியாது. இப்ப கீல்கால்ல இருந்து சக்கரத்துக்குள் சக்கரம் சுழண்டு போகுது. எலிஷா ஒரு சிறு சக்கரம், அந்த சக்கரத்து மேல இருக்கிற இன்னொரு சக்கரம் வந்து எலியா. 2 பேரை இணைஞ்சி உருண்டு போகும்போது கீல்கால்ல இருந்து அவங்களுடைய பிரயாணம் இப்ப பெத்தேலை நோக்கி அவங்க பிரயாணம் போகுது. பாருங்க, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எலியா எலிஷாவை நோக்கி நீ இங்கே இரு. கீல்கால்ல எலியா வந்து எலிஷாட்ட சொல்றார், நீ இங்கே இருப்பா, நீ இங்கே இருந்துரு, இந்த கீல்கால்ல இருந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா எலிஷா என்ன சொன்னார் பாருங்க, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிஷா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எலியாவும் ஒரு சக்கரத்துக்குள் சக்கரம் தான். அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆனா இங்க எலிஷாவும் எலியாவும் பிணைக்கப்பட்டு போகும்போது எலியா சொன்னாரு, சரி போதும்பா, நீ இங்கே இருந்துரு, கீல்கால்ல இருந்துரு, கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்றார், அதனால நீ இங்கே இருந்து. ஆனா எலிஷா சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் மேல ஆணையா சொல்றேன், உம்முடைய ஆவியின் மேல ஆணையா சொல்றேன், நான் உம்மை விட்டு பிரிவதில்லை, உம்மை விட மாட்டேன். அப்படிதான் சக்கரத்துக்குள் சக்கரமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அப்படி சக்கரத்துக்குள் சக்கரமா இருக்கிறோமா? நம்ம வெறும் சக்கரமா இருக்கிறோமா? ஆனா சக்கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரமா இருக்கிறோமா? சக்கரத்துக்குள்ள இருக்கணும். நீங்க சக்கரத்துக்கு வெளியில வந்துடாதீங்க, உடைஞ்சு போயிடும்.
எலியாவும் எலிஷாவும் ஒன்னா கோர்க்கப்பட்டவங்க உருண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சக்கரத்துக்குள் சக்கரம் போயிட்டு இருக்குது. எலியா எங்க போறாரோ அங்க எலிஷா போய் ஆகணும். கீல்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போனா எலிஷாவும் அவர் பின்னாலே போறார், பெத்தேலுக்கு போறார். இன்னும் அடுத்தது வாசிக்கலாம். அடுத்த வசனம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர், பெத்தேல்ல கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய புத்திரர் எலிஷாவினிடத்தில் வந்து கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார். உன்னை விட்டு எடுத்துருவார் அப்படிங்கிற உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, அங்க தீர்க்கதரிசிகள் எலிஷாட்ட கேக்குறாங்க, உன் எஜமான கர்த்தர் எடுக்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான். பேசாம இருங்கன்னு சொல்லிட்டான். தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இங்க எலிஷா சக்கரத்துக்குள் சக்கரம் போல சுரண்டு போயிட்டு இருக்கிறான். ஆனா தீர்க்கதரிசிகள் அப்படி சுரண்டு போகல. இவங்களும் தேவ ஆவியினால இவங்க நிரப்பப்பட்டவங்க தான். அந்த சக்கரத்துக்குள் சக்கரம் போல இருக்கணும். இந்த தீர்க்கதரிசிகளும் இந்த எலிஷாவுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, எலிஷாவை சுற்றி எலியா இருக்கிறார், எலியாவு கூட நடந்து போயிட்டு இருக்கிறார். ஆனா இந்த தீர்க்கதரிசிகள் அப்படி அவங்க போகல, ஒரு இடத்துல இருந்துட்டாங்க. இவங்களுக்கு அந்த வழிநடத்தல் இல்ல. ஆனா தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தான். பாருங்க, இன்னும் நம்ம வாசிக்கலாம். அதுல பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அடுத்தாப்புல நான் எரிகோக்கு கர்த்தர் அனுப்புறப்ப நீ இங்கே இருன்னு சொல்லி சொன்னார். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். நான் உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படி எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாருங்க. இப்படிதான் சக்கரத்துக்குள் சக்கரமா சுரண்டு இருக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. எரிகோவில் இருந்த பாருங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்தந்த தீர்க்கதரிசிகள் அங்க இருக்கிறாங்க. எல்லாரும் இவனை இருக்கதான் சொன்னாங்க. சக்கரத்துக்குள் சக்கரமா சுரண்டு கொண்டு போயிற இந்த எலிஷா பிரிக்க பார்த்தாங்க. ஆனா இவன் சொல்லிட்டான், நான் உங்களை விட மாட்டேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், நான் உம்மை விட மாட்டேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு இணைப்பு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எப்படி சக்கரத்துக்குள் சக்கரம் போல சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் காணப்படாமல் போனான். ஏன்னா தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவர் எழுந்தருளி போகும்போது இந்த சக்கரத்தை விட்டு வைக்கல, இந்த சக்கரத்தையும் தூக்கிட்டு போயிட்டார். ஏனோக்குங்கிற சக்கரத்தை தூக்கிட்டு போயிட்டார் அவர். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய சுவாபம் எப்படி இருக்குது? சக்கரத்துக்குள் சக்கரம் போல் நம்மளுடைய காரியம் இருக்குதா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் 300 வருடம். இந்த ஏனோக்குங்கிற சக்கரம் சக்கரத்துக்குள் ஒரு சக்கரம் போல காணப்பட்டாவன். சக்கரத்துக்குள்ள உள்ள ஒரு சக்கரம். எங்கெங்கெல்லாம் ஆவியானவர் வழி நடத்துற அங்கெல்லாம் போயிட்டு இருந்தான். ஒரு நாள் கர்த்தர் எழுந்தருளி போகும்போது ஏனோக்கு இந்த உலகத்தில் விட்டு வைக்கல, அந்த சக்கரமும் எழுந்தருளி போயிட்டு. சக்கரத்துக்குள் சக்கரம். இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி சிந்திச்சு பாருங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ நம்மளும் சக்கரத்துக்குள் சக்கரம் போல இருக்கணும். தேவ ஆவியானவர் நம்மளை வழி நடத்தணும். அவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருங்க. அந்த சக்கரத்துக்குள் அந்த அனுபவத்துக்காக காத்திருங்க. இப்படியே இவங்க பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு நேரம் வந்துச்சு. எலிஷாவும் யோர்தானை தாண்டி போறாங்க. யோர்தானை தாண்டி போகும்போது அங்க அக்கினி ரதம் வந்து இறங்கிச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அக்கினி ரதம் வந்து 2 பேரும் என்ன செய்ததான் பிரித்தது. 2 பேரும் பிரிஞ்சு மேல இருந்து ஒரு சுழல் காற்றில் அவன் ஏறி போனான். பாருங்க, அதுல 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், அவங்க பேசிக்கிட்டே நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. 2 சக்கரத்தையும் பிரிச்சுட்டு பாருங்க.
இருவழி பிரிச்சது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அப்படி ஏறி போகும்போது எலிஷா என்ன சொல்லி கத்துனா தெரியுமா? பாருங்க, வாசிங்க. அதை எலிசா கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு யாரா அவரு? ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். குதிரை வீரரே என்று சொல்லி அக்கினி அவர் ரதமாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரதமாக இருந்தார். சக்கரத்துக்குள் சக்கரம் போல காணப்பட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கணும். சக்கரத்துக்குள் சக்கரம் போல காணப்படணும். எலிஷாவை பிரிக்கலான்னு பார்த்தா, நீ இங்கே இருந்தது பெத்தேல்ல, கீல்கால்ல இரு, பெத்தேல இருந்தது, எரிகோல இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. இவன் கேட்கவே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன். எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையின் மேலதான் என்னுடைய நம்பிக்கை வைப்பேன். என்னுடைய விசுவாசம் அவருடைய வார்த்தை மேலதான் இருக்கும். அந்த விசுவாசம் தான் உங்க சக்கரத்தின் சக்கரை போல பிணைக்கப்படுற ஒரு காரியம். விசுவாசம் இல்ல, நீங்க அந்த சக்கரத்துக்குள் சக்கரமா இருக்கவே முடியாது. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டானா? ஏனோக்கு விசுவாசத்தினாலே காணப்படாமல் போனான். ஏனோக்கு சக்கரத்துக்குள்ள இருக்கிற ஒரு சக்கரம் போல காணப்பட்டான். பெரிய சக்கரம் யார்? எலோஹிம், யெகோஷுவா தான் பெரிய சக்கரம். அந்த சக்கரத்துக்குள்ள இந்த ஏனோக்கு ஒரு சக்கரமா இருந்தான். அதான் தேவனோடு சஞ்சரித்திருந்தான். இந்த ஆவியானவர் எங்க போறாரோ அங்க இவரும் போனார். நின்னாச்சுன்னா அங்கே நின்றுவார். அவர் எழுந்தருளி போகும்போது, எலோஹிம் எழுந்தருளி போகும்போது ஏனோக்கு காணப்படாமல் போனான். ஏனென்றால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த நேரத்திலையும் கர்த்தருடைய வருகை இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவருடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கிற பிள்ளைகள் நம்ம. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை இருக்குமானால், யாரெல்லாம் சக்கரத்துக்குள் சக்கரம் போல இருக்கிறோமோ அவங்க மட்டும்தான் எழுந்தருளி போவாங்க, மற்றவங்க போக முடியாது. உங்களுடைய இணைப்பு எப்படி இருக்குது? கிறிஸ்துவோடு கூட உங்களுடைய இணைப்பு எப்படி இருக்குது? அவருடைய நம்மளுடைய இணைப்பு சக்கரத்துக்குள் சக்கரம் போல காணப்படணும். பாருங்க, 3 உதாரணங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சக்கரத்துக்குள் சக்கரம் போல இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். மேக ஸ்தம்பம் எதுவரைக்கும் கூடாரத்து மேல இருந்துச்சோ அதுவரைக்கும் அவங்க அங்கே தங்கிடுவாங்க, போக மாட்டாங்க. இந்த மேக ஸ்தம்பத்தை மீறி அவங்க போக மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வசனத்தை மீறி போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மேகஸ்தம்பம் எங்க நிக்குதோ அங்கே நின்றுவாங்க, அதை மிஞ்சி அவங்க போக மாட்டாங்க. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நம்மளும் காணப்படணும். நம்ம அவரை மிஞ்சி போக வேண்டாம். அவர் எங்க உட்கார சொல்றாங்க உட்காருங்க, எங்க போக சொல்றாரு அங்க போங்க. அதுதான் கர்த்தருடைய வழிநடத்தல். இங்க முதல் உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் காரியம் பார்த்தோம். மேகஸ்தம்பம் எதுவரைக்கும் ஒரு இடத்துல தங்கியிருக்கும் அங்க தங்கி இருப்பாங்க. அது காலையில எழுந்தருளி போகும்போது அவங்க எல்லா கூடாரத்துல பேக் பண்ணி அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க திரும்பவும் பிரயாணத்துல தொடங்கிடுவாங்க. இப்படிதான் அவங்களுடைய பிரயாணம் நடந்து கொண்டே இருந்துச்சு. இரண்டாவது உதாரணம் நம்ம பார்த்தோம். எலியாவும் எலிஷாவும் சக்கரத்துக்குள் சக்கரம் போல சுரண்டு போனாங்க. எங்கெல்லாம் எலியா போனாரோ அங்கெல்லாம் எலிஷா போயிட்டே இருந்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்னைக்கு நமக்குள்ள வரணும். சக்கரத்துக்குள் சக்கரம். ஒரு போதகருக்கும் சபையின் விசுவாசிக்கும் இடையில உள்ள ஒரு இணைப்பு என்ன செய்யணும்? அப்படி ஒரு இணைப்பு இருக்கணும். சக்கரத்துக்குள் சக்கரம் போல ஒரு இணைப்பு. அப்போதான் அந்த போதகருக்கு கீழ்ப்படிய முடியும், இல்லாட்டி கீழ்ப்படிய முடியாது. என்ன சொன்னாலும் அவர் சொல்லிட்டு இருக்காரு, நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இல்ல அப்படி இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமா பேசுகிற ஒரு தேவன். மோசேயின் நாவில கர்த்தர் வார்த்தை வைத்திருந்தார். சாமுவேல் பேசின ஒரு வார்த்தை கூட தரையில விழல. அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன்.
இன்னைக்கு நம்மளுடைய சுவாபத்தை சிந்திச்சு பாருங்க. நம்ம எப்படி இருக்கோம்? எலியாவும் எலிஷாவும் எப்படி சக்கரத்துக்குள் சக்கரம் போல காணப்பட்டார்களோ அதே போல நம்ம சக்கரத்துக்குள் சக்கரம் போல மேசியாவோடு காணப்படணும், ஆவியானவரோடு இணைக்கப்படணும். நம்ம மூன்றாவது உதாரணத்தை நம்ம பார்த்தோம், ஏனோக்குனுடைய உதாரணம். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், சக்கரத்துக்குள் சக்கரம் போல நடந்தான். அவன் ஆவியானவர் எங்க போறாரோ அந்த இடத்துக்கு இவனும் போயிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இருந்ததுனாலதான் அவன் காணப்படாமல் போனான். ஏன் காணாமல் படாமல் போனான்? என தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த சக்கரத்துக்குள் சக்கரம், இந்த இணைப்புக்கு காரணம் என்ன? விசுவாசம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நம்பினாங்க, அவங்களை வழி நடத்தின மேக ஸ்தம்பத்தை நம்பினாங்க. அந்த இணைப்பினாலதான் கர்த்தர் அவங்களை வழி நடத்த முடிஞ்சது. எலியாவும் எலிஷாவும் அவங்க சக்கரத்துக்குள் சக்கரம் போல் நடந்த காரணம் என்ன? அது விசுவாசம். எலிஷாவுக்கு எலியாவு மேல இருந்த விசுவாசம். எலியா கேட்டா, உனக்கு என்னப்பா வேணும் கேட்டான். தீர்க்கதரிசி எலியா அப்படி கேட்கும் போது எலிசா சொல்றார், உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்துல ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும், ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும். அது சொன்ன உடனே, நீ அரிதான காரியத்தை கேட்டார், ஆகிலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்ப்பாயானால் உனக்கு அது கிடைக்கும் சொன்ன. அதுக்கு அர்த்தம் என்ன? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தன்னா அதுக்கு அர்த்தம் கடைசி வரைக்கும் நீ என் கூட இருந்தன்னா உனக்கு அந்த வல்லமை கிடைக்கும் சொல்லி அர்த்தம். எலியாவும் எலிஷாவும், எலிஷா கடைசி வரைக்கும் சக்கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் போல காணப்பட்டான். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும்னா இன்னைக்கு பெரிய சக்கரம் யாரு? யெகோஷுவா தான் நம்மளுக்கு பெரிய சக்கரம். அந்த சக்கரத்துக்குள்ள நம்ம ஒரு சின்ன சக்கரம் போல இருக்கிறோம். யோவான் அதான் சொன்னாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவுமா இருக்கிறேன். நம்ம குட்டி சக்கரம் தான், அவர் பெரிய சக்கரம். அவர் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியல் 1:20. ஆவி போக வேண்டும் என்றிருந்த, ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின, அந்த சக்கரங்கள் போயின அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும் போது, அந்த சக்கரங்கள் செல்லும் போது இவைகளும் சென்றன. சக்கரம் போச்சுன்னா இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன. இந்த சக்கரங்களும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. இன்னைக்கு நீங்க சக்கரமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குமானால் அவர் போனா நீங்களும் நடப்பீங்க, நீங்க இருக்க மாட்டீங்க. அவர் நிற்கும் போது நீங்க நின்றுவீங்க. அவர் எழுந்தருளி போகும்போது நீங்களும் எழுந்தருளி போவீங்க. இன்னைக்கு அந்த நேரம் வந்துட்டு ரொம்ப அருகையில வந்துட்டோம். இனி காலம் செல்லாது, ரொம்ப அருகையில நம்ம வந்துட்டோம். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம சக்கரத்துக்குள் சக்கரம் போல காணப்படணும். இன்னைக்கு நம்மளுடைய இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இனிமே நம்ம சக்கரத்துக்குள் சக்கரம் போல மாறணும்ப்பா. நம்மளே கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, என்ன உம்மை போல மாற்றித்தாங்க, என்னை சக்கரத்துக்குள்ள உம்முடைய நீர் உமக்குள்ளாக எனக்கு ஒரு சக்கரம் போல என்னை வைங்கப்பா. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகின் தேவனே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும், நாங்கள் சக்கரத்துக்குள் ஒரு சக்கரம் போல காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா. ஆவியானவர் போகும்போது நாங்களும் போகத்தக்க, ஆவியானவர் நிற்கும் போது நாங்களும் நிற்கத்தக்க, அவர் எழுந்தருளி போகும்போது கர்த்தாவே நாங்களும் மோடு கூட எழுந்தருளி வர நீர் எங்களுக்கு உதவி செய்யுமப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய அருமை பிள்ளைகளை நம்முடைய கருத்து தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை தொடட்டும் கர்த்தாவே. அவருடைய தேவைகள் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். சரீர சுகத்தை நீங்க தாங்க, பலவீனத்தை நீக்குங்க ராஜா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீர்.
இஸ்ரவேல் ஜனங்கள் சக்கரத்துக்குள் சக்கரம் போல நடந்து போயிட்டு இருக்கும் போது வேதம் சொல்லுது, அவங்களுக்கு அவங்க அணிந்திருந்த காலணி கூட தேயலப்பா. அவங்களிடையே எந்த பலவீனம் வரவில்லை. ஒரு சக்கரத்துக்குள் சக்கரம் போல ஜனங்கள் நடந்து செல்ல நீர் உதவி செய்யும். எந்த பலவீனம் பிள்ளைகளை தொடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த ஹோலி டேபர்னக்கிள் சபையில் இருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்து தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தாங்க. இதை நடத்துகிற உங்களுடைய அருமை தாசன் கர்த்தாவே ரெவரண்ட் ஜேக்கப்பையாவுக்காக ஜெபிக்கிறானப்பா. அவங்களை நீங்க பிளஸ் பண்ணி கொடுங்க ராஜா. அவங்களை ஆசீர்வதித்து தாங்க. அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட நீ கிருபை செய்யும். குடும்பங்களை, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தருகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.